என் அப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் பூர்ணபத்ரம் தயாநிதிம் அருணாச்சல வாசினிம் சேஷாத்ரி சத்குரும் வந்தே பாவம் நாசம் கரோமிதத். சேஷாத்ரி சுவாமிகள் நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்கார். அதில் ஒரே ஒரு அற்புதத்தை பார்க்கலாம். திருவண்ணாமலையில் அந்த காலத்தில் இருந்த நாவிதர்களுக்கெல்லாம் சேஷாத்ரி சுவாமிகளை ரொம்ப பிடிக்கும். சேஷாத்ரி சுவாமிகள் வரார் அப்படின்னா அவளுக்கெல்லாம் ஆனந்தம்தான். அதுக்கு காரணம் சேஷாத்ரி சுவாமிகள் நிகழ்த்திய அற்புதம் தான் அதுக்கு காரணம். திடீர்னு ஒரு நாவிதர் முன்னாடி போய் உட்கார்ந்துப்பார். எனக்கு மொட்டை போட்டுடு அப்படின்னு சொல்லுவார். அந்த நாவிதருக்கு ஆனந்தம்தான், ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிடுவார். ஏ அப்படின்னாக்கா அடுத்த நடக்க போகிறது என்ன என்பதை அனுபவத்தில் அறிஞ்சிருப்பார் அவர். அந்த நாவிதர் பயபக்தியோடு கத்தியை தீட்டி சுவாமிகளோட தலைமுடியை மழிச்சுடுவார். முடி எடுத்ததும் சுவாமிகள் திருச்சிண்டே குளிக்க போயிடுவார். அவ்வளவுதான். அன்றைக்கி அந்த நாவிதருக்கு கைக்கு வலிக்கும் அளவுக்கு தொழில் நடக்கும். ஏராளமான பேர் அவர்கிட்ட முகச்சவரம் செஞ்சுக்கவும் முடி வெட்டிக்கவும் வருவான். ஒரு மாதத்தில் நடக்காத தொழிலை ஒரே நாளில் நடத்தி சம்பாதிச்சுடுவார் அவர். இந்த அனுபவத்தால் சில நாவிதர்கள் சுவாமிகளை பார்த்தா தலைமுடி வெட்டணுமா அப்படின்னு அவளோடு கேட்பான். அவர் நினைச்சாத்தான் நினைச்ச நான் எந்த நாவிதர்கிட்ட போகணுமோ அங்கே போய் உட்கார்ந்து கொள்வார். அப்படி ஒரு நாள் ஒரு நாவிதர்கிட்ட போய் அமர்ந்தார் சேஷாத்ரி சுவாமிகள். அந்த நாவிதர் கடவுள் பக்தி ரொம்ப கொண்டவர், தொழிலாளி, தொழிலில் ரொம்ப பிரியமானது. அவரது தலைமுடியை வெட்டுவார். சுவாமிகள் சிரிச்சுண்டே போயிட்டார். எழுந்திருந்து போயிட்டார். முடி வெட்டியாச்சு, எழுந்திருந்து போயாச்சு. அன்னைக்கு ஏராளம் பேர் தன்னோட முடி வெட்ட வருவான்னு ரொம்ப ஆவலோடு காத்துட்டு இருந்தார் நாவிதர். என்ன வினோதம், அன்னைக்கு ஒரே ஒரு ஆள் கூட வரல, ஒரு குருவி கூட வரல. இன்னைக்கு ஏன் தொழிலே நடக்க இல்லையே அப்படின்னு யோஜனை. கடையை சாத்திட்டு வீட்டுக்கு புறப்பட்டுட்டார் நாவிதர். அப்போ ஒரு அற்புதம் நடந்தது. அந்த சமயத்தில் காற்று ஒன்று பல்லமாக அடிச்சுது, பெரிய காற்று. அப்போ ஒரு பெரிய தொகையை புரட்டி கொண்டு வந்து அவர் காலடியில் சேர்த்துது. காலின் கீழே ஏதோ ஒரு பொட்டலம் தட்டுப்படுறதே அப்படின்னு நினச்சிட்டு அந்த எடுத்து பார்த்தா அதில் நிறையா பணம் இருந்தது. தனக்கு அருளப்பட்டிருப்பதை எண்ணி ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டார் சேஷாத்ரி சுவாமிகள். மனதார வணங்கி அந்த பணத்தை கண்களில் ஒத்தி எடுத்துட்டார். இப்படி ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, பல பல அற்புதங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிகளே போற்றி.